சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன். இதை பற்றி ஏன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆனதுனால அவரோட பொண்டாட்டியும் அவரோட குழந்தையும் அவரே அவர் கையால் கொன்னுட்டு இப்போ அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதில் சோகப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க அம்மாவையும் அவர் கொலை பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனால் ரொம்ப பாவப்பட்டதுனால அவங்க அம்மாவை மட்டும் அவர் விட்டுட்டாரு. அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட்லாம் இருந்திருக்கு. ஆனால் அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட லாஸ் வந்து இதோட டபுள் மடங்கு இருந்திருக்கு போல. அந்த கடன் பிரச்சனை தாங்க முடியாம அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் குழந்தையும் அவரோட பொண்டாட்டியும் அவரே கொன்னுட்டாரு. நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒழுங்கா கத்துக்கிட்டு பண்ணுங்க. இல்ல லாஸ் ஆகுது அப்படின்னா போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும்னு சொல்லி திருப்பி திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகாதீங்க. ஓகேங்களா? அப்படியே லாஸ் ஆனாலும் தற்கொலை என்னைக்குமே தீர்வாகாது. வேற எதனா ஒரு பிஸ்னஸோ இல்லை வேற எதனா ஒரு வேலைக்கு போயோ அந்த கடனை அடைக்க பாருங்க. நீங்க பண்ண தப்புக்கு அந்த பொண்ணும் உங்களோட பொண்டாட்டியும் என்ன பண்ணுவாங்க? உங்க அம்மாவை வரை நீங்க கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. நான் எல்லாருக்கும் ரிக்வெஸ்டா சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஒழுங்கா கத்துக்கிட்டு பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா போட்ட பணத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு திருப்பி திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி உங்க பணத்தை இழக்காதீங்க. அப்படியே இழந்தாலும் வேற எதனா ஒரு முறையில அந்த பணத்தை வந்து அடைக்க பாருங்க. தயவு செஞ்சு தற்கொலை மட்டும் பண்ணிக்காதீங்க. தற்கொலை வந்து ஒரு கோலத்தனம். தற்கொலை என்னைக்குமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது.